வணக்கம் மக்களே. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்த சேனல் என்ன பர்பஸ், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பேசுகிறோம், சர்க்கரை வியாதி எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கிறது, அதற்கான சாப்பாடு என்னென்ன சாப்பிட்ணும், அதில் என்ன மேக்ரோ இருக்குது, இதை தான் நம்ம திருப்பி பேசுகிறோம். ஏன் திருப்பி பேசுகிறோம், தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னோடய வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது இந்த சேனல் சக்ஸஸ் ஆகி ஒரு 1000 பேர் தினம் ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 பேராவது சரி ஒரு சொல்கிற ஒரு பாயிண்டில் நிறையா உண்மையை சொல்கிறாரு, நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்ப்போன்னு ஒரு 5 பேர் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தமிழ் பேசுகிறவங்க ஒரு 5 பேர் விரதத்தை ஃபாலோ பண்ணி, இல்லை நான் சமைச்சு சாப்பிட்டு சர்க்கரை நோயிலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா சர்க்கரை நோயில் ஒரு காலத்தில் நான் வலி வேதனை அனுபவித்த வலி வேதனை பார்த்திங்கன்னா மிக கொடுமையானது. இப்போ உலகத்திலேயே முடியாத ஒரு சில விஷயங்களில் அடுத்தவங்ககிட்ட நம்ம வலியை வாங்கிக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு நோயினால் வலியில் துடிக்கிறார் அப்படின்னா அந்த வலி வேதனையை நம்ம வாங்கிக்க முடியுமா? இல்லை நம்ம வலி வேதனையை வேறு யாராவது வாங்கிக்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்கவுங்க வலி வேதனையை அனுஷ்டாகணும். ஆனால் சர்க்கரை நோயில் கஷ்டப்படுற யாராவது ஒருத்தர் இந்த சேனலில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஃபாலோ பண்ணி அவர் ரிவர்ஸ் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாதனையை நான் செஞ்ச மாதிரி நான் கெட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்னை பார்த்து சரி ஒரு வீடியோ பார்த்து நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணேன், சர்க்கரை நோயில் ரிவர்ஸ் ஆகிட்டேன், வலி வேதனையிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அவரோட வலி வேதனையை நான் வாங்கின மாதிரி அர்த்தம். அன்னைக்கு இந்த சேனல் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்னோடய வலி வேதனை போன மாதிரி யாருக்கா ஒருத்தர் உலகத்தில் போனால் அது சந்தோஷம், அவ்வளோதான். அதுவே இந்த சேனலோட வெற்றி. இந்த சேனலில் இந்த சர்க்கரை நோயை பற்றி திரும்பி நிறைய பேசுவோம், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் உலகத்தில் என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த சேனல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.